இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது இந்த நாளினுடைய சிறப்பு. ஒரு நாளை பற்றி ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் அதை சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ உலக விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால், இப்போ ஏதாச்சும் கெதரிங் ஆகிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும் வைங்களேன், ஒரு 5 சாத்கோ அல்லது ஒரு இத்தினுக்கோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த இடத்துக்கு போனால் ஃபேமிலியோட நல்ல சேஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு விளையாடுவதற்கு வசதி இருக்கிறது, எங்களுக்கு தொழுவதற்கு எங்களுடைய இபாதத்துக்களை செய்வதற்கான வசதிகளும் இருக்கிறது. இப்படி அந்த இடத்தை பற்றியான ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்கிற பொழுது, அந்த இடத்தை பற்றியான ஒரு சிறப்பு எங்களுக்கு தெளிவாக பார்த்து நாங்கள் அறிந்து கொள்கிற பொழுது அந்த இடத்துக்கு செல்வதற்கு ஆசையும் ஆர்வம் எங்களுக்கு ஏற்படும். செல்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம். அதே போன்றுதான் இந்த ஜும்மா நாளினுடைய சிறப்பை நாங்கள் தெரிந்து கொள்வதனூடாக அந்த நாளுக்கென்று கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த நாளுடைய இபாதத்து செய்யக்கூடிய விடயத்தில் நாங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் என்ற நோக்கத்தில் இந்த நாளுடைய சிறப்பை நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவதாக இந்த நாளுடைய முதலாவது சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், மனித குலத்துக்கெல்லாம் தந்தையாக கருதப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக படைக்கப்பட்டது இந்த ஜும்மா தினத்தில் தான். முதலாக எங்களுடைய மனித குலத்தினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த ஜும்மா தினத்தில் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரிவாயத்துகளோடு தான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ரிவாயத்தை உங்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இந்த நாளினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இன்றைய தினம்தான், இந்த ஜும்மா தினத்தில் தான் முதலில் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவங்க அன்றைய தினம்தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் ஜும்மா தினத்தில் தான் கைப்பற்றப்பட்டது. அன்றைய தினம்தான் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றினார். அதே போல முஸ்லிம்களான எங்களுக்கு 2 பெரிய பெருநாள் இருக்கிறது. ஒன்று ரமதான், இன்னொன்று ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய பக்ரீத். ஒரு முஸ்லீமுக்கு என்று ஒரு சிறிய பெருநாள் என்று சொன்னால் அதை இந்த ஜும்மா தினத்தினுடைய பெருநாளாக, ஜும்மா தினத்தில் இருக்கக்கூடிய அந்த நாள், அன்றைய நாளை ஒரு சிறிய பெருநாளாக முஸ்லீம்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போல இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில் தான் ஜூர் ஊதப்படும், உலகம் அழிவுக்கான ஜூர் ஊதப்படக்கூடிய நிகழ்வும் இன்றைய தினம் தான், அந்த ஜும்மாவினுடைய தினத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் நிகழ இருக்கிறது. இதனுடைய ரிவாயத்தை பார்க்கிற பொழுது, அதாவது அதை நான் அந்த அதிசயத்தில் பதிவு செய்யவில்லை, ஆனால் இந்த ரிவாயத்தில் வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு வானவர் அந்த ஜூர் ஊதக்கூடிய அந்த ஜூரை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு கூர்மையான பார்வையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாராம். அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்பொழுது வரும், உடனே ஊதுவதற்காக வேண்டி. அதை மனிதர்களை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் இது இந்த ஜும்மாவாக இருக்குமோன்னு சொல்லி அவைகள் ரொம்ப கவனத்தோடு எதிர்பார்த்து இருக்கின்றனவையாம். எனவே சகோதரர்களே, இந்த நாளினுடைய அதுவும் ஒரு பிரதானமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போல மக்கள் மூர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு, மக்கள் மூர்ச்சி என்று சொன்னால் உலகம் அழிவுக்கான நிகழ்வும் இன்றைய அந்த ஜும்மாவினுடைய தினத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. அதே போல சகோதரர்களே, இப்போ நாங்கள் பொதுவாக இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் இந்த உலகத்தில் அன்றைய நாள் விடுமுறையாக இருப்பதன் காரணமாக மார்க்கெட்டுக்கு போகிறது, ஷாப்பிங் செய்கிறது, இப்படி எல்லாம் ஃபேமிலிக்கு எதிராகிறது. இது போல இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் அல்லாஹ் நாடினால் சொர்க்கவாசிகளும் ஜும்மாவினுடைய தினத்தில் மறுமையில் ஒன்று கூடுவார்கள். அந்த ஒரு நாளாகவும் இந்த ஜும்மாவினுடைய தினம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாளாகும். அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவர்கள் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது திருமதியில் 450வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். அந்நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்நாளில் தான் ஜூர் ஊதப்படும். அந்நாளில் தான் மக்கள் மூர்ச்சியாகக்கூடிய நிகழ்வும் நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவுஸ் பின் அவுஸ் என்கின்ற சஹாபி அறிவிக்கிறார். இது அபூதாவுத்தில் 883வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.